சரிப்பா, இதுக்கு முன்னாடி இந்த இம்பீச்மென்ட் மூலமா யாரையாச்சும் பதவி விட்டு தூக்கியிருக்காங்களா? அதுவும் சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு 1993ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்த ராமசாமி மேல நிதி முறைகேடு வழக்கா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனா, அந்த வழக்குக்கு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பிக்கள் வாக்கு அளிக்காதனால அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 2011ஆம் ஆண்டு சிக்கிம் உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. தினகரன் பார்த்தீங்கன்னா, ஒரு முறைகேடு செய்ததாகவும், அதே மாரி கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமித்ரா சென் நீதிபதி ஆவதற்கு முன்னாடி பொதுத்துறை நிதியை தவறா பயன்படுத்தியதாகவும் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா 2 பேர் மேலுமே விசாரணை முடிவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேருமே அவங்க பதவிய ராஜினாமா பண்ணிட்டாங்க. 3வது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக இடஒதுக்கீடு குறித்த கருத்துக்களுக்காக எஸ்.பி. பர்துலா மேல 2015ஆம் ஆண்டு பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனா தீர்மானம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே பின்வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 4வதா 2018ஆம் ஆண்டு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மிஸ்ரா இருக்காரு இல்லையா? அவர் நிர்வாக முறைகேடு அப்புறம் தன்னிச்சையா வழக்குகளை ஒதுக்கியதற்காக அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டார். அப்போ மாநிலங்களவையில இருந்த துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. 5வதா 2024ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டுற வகையில பேசிய